ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து நான் என்னோட பொண்ணுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி அன்னைக்கு கெட்டப் போட்டு ரெடி பண்ண வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அவள் பிறந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் நம்ம கிருஷ்ணர் வேஷம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தோம். நான் ஆஃபீஸ்ல இருந்து எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வந்து பாவம் போல குளிச்சுட்டு பேம்பர்ஸ் மட்டும் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படா அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி நான் வச்சிருந்த திங்ஸ்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து கண்ணில் அது என்னது பொட்டு அதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி நெத்தியில பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாசி அதுக்கப்புறம் வளையெல்லாம் போட்டு விட்டுட்டேன். நான் என்னமோ பண்றேன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்ன பண்றேன்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மண்டமேல இருக்க கொண்டே மறந்துட்டே அப்படிங்கிறது மாதிரி நான் ட்ரெஸ்ஸே எடுக்கல அவளுக்கு. அதாவது எனக்கு அந்த ஐடியாவே சுத்தமா இல்லை. அப்புறம் திடீர்னு நான் போறப்பதான் எனக்கு தோணுச்சு, நான் அந்த திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு ட்ரெஸ் எடுக்கல அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் என்னோட புது ஷால் ஒண்ணு பட்டு துணி மாதிரியே இருந்தது, அதை எடுத்து இடுப்புல சுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல கொடுத்திருந்த ஒட்டியானம் கை வங்கி அதுக்கப்புறம் தலையில உள்ள கிரீடம் மயில் இதெல்லாமே வச்சாச்சு. இப்ப என்ன ஸ்பெஷல் அப்படின்றத பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்து புதுசா கட்டின கிருஷ்ணர் கோவில் இருக்குது. அனுபாமா ராதா அப்படின்னு நினைக்கிற அந்த கோயிலோட பேர் வந்து நான் போனது இல்ல. அங்க வந்து கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா திருவிழா அப்படியே ஜோரா நடக்கும். நல்லா ஃபுல்லா எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் வந்து லைட் எல்லாம் கட்டியிருப்பாங்க, மைக் செட்டு பாட்டு அப்படி கலகலன்னு இருக்கும் ஏரியாவே. அதை விட என்ன முக்கியமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, குட்டி குட்டி ராதா குட்டி குட்டி கிருஷ்ணா எல்லாருமே அந்த ஏரியாவில் உள்ள எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து கிருஷ்ணர் வேஷம் ராதா வேஷம் எல்லாமே போட்டிருப்பாங்க. அவ்வளோ ஒரு அழகா கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த அந்த ஏரியாவே அன்னைக்கு வந்து கலர்ஃபுல்லா இருக்கும் அந்த டே அன்னைக்கு. நானும் நம்ம ஆளை வந்து கிளப்பி விட்டுட்டேன். ஆனா அவளுக்கு அதான் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல. அதுக்கப்புறம் கெட்ட போட்டு முடிச்சதுமே அவங்க அப்பா வந்துட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஷாக்கு. ஏன்னா நான் சொல்லவே இல்லை அவளுக்கு நான் கிருஷ்ணர் வேஷம் போட போறேன்னு சொல்லிட்டு. அவ்வளோ கியூட்டா இருந்த பாப்பா. வீடியோ வந்து சுத்தர கிளாரிட்டியே கிடையாது, ஆனா நேர்ல பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நானும் அப்படி பண்ணேன், நம்ம பொண்ணா இப்படி கிருஷ்ணர் மாதிரி கியூட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது வந்து செல்லமா ஒரு போஸ் கொடுத்துருந்தாங்க. கிருஷ்ணா Krishna, 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 Krishna. போன வருஷம் தான் இந்த மாதிரி நம்ம அவசர அவசரமா ரெடி பண்ணி விட்டுட்டோம், கெட்டப் போட்டோம்னு சொல்லிட்டு. இந்த இயர் வந்து ராதாக்கு வந்து ப்ரீ பிளான்டா எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். சூப்பரா நம்ம இன்னைக்கு கெட்டப் போட போறோம். போட்டுட்டு சாயங்காலம் கிருஷ்ணர் அந்த தேர்ல வரும்போது நம்மளும் போய் அப்படியே அந்த கூட்டம் ஜாயின் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு எல்லா பிள்ளைங்களையும் பார்த்து ரசிச்சுட்டு இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வந்து நம்ம என்ஜாய் பண்ண போறோம். 3 நாளாவே நம்ம ஏரியால வந்து புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, அப்புறம் வந்து இந்த சோட்டா பீம்ல வர ராதா மியூசிக், சாரி கிருஷ்ணா மியூசிக்கு, அந்த மாதிரி எல்லாமே போட்டு செம ஃபன்னா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு வந்து உரி அடிப்பாங்க. பானையில ஃபுல்லா வெண்ணெய் வச்சு அதை மேல ஏத்திட்டு உரி அடிச்சு அதுல வந்து காசு வந்து 35,000 50,000 இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை அடிச்சது. போன வருஷம் நான் வேடிக்கை பார்த்த 1 மணி நேரமும் யாருமே அதை அடிக்கவே கிடையாது. அதுக்கப்புறம் நான் பசிக்குதுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் அம்மா தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இப்பதான் உடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு செம்ம ஃபன்னான காம்படிஷன் குட்டீஸ்க்கு எல்லாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளுக்கு தனியா வந்து ரேம்ப் வாக் போக தெரியாதுல்ல, அதனால எங்க அம்மா இடுப்புல ஏத்தி விட்டுட்டேன். அவங்க இங்கிட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த அந்த மயில் இருக்க வேற அப்பப்ப வந்து மூஞ்சில பூசிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களே எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா கலட்டி வீசிட்டாங்க. பட் இந்த அளவுக்கு எனக்கு இவ கோஆபரேட் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு தனியா நடக்க தெரியாதுல, ரேம்பாக்லாம் போக தெரியாது ஸ்டைலா நடந்து. அதனால வந்து எங்க அம்மா இடுப்புல ஏத்தி விட்டுட்டேன். அவளும் அந்த மயில் இருக்க கூச இங்கிட்டு மண்டே ஆட்டிக்கிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானே. என்ன நடக்குதுன்னு மட்டும் தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணு மறந்துட்டேன், என்ன மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அது புல்லாங்குழல்னு தெரிஞ்சுச்சு. பட் கண்ணுல குத்திப்பா அப்படிங்கிறக்கா சைட்ல எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுத்தா அதுல அவ இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுவான்னு எனக்கு தெரியல. அப்படி இப்படி ஆட்டி ஆட்டி விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல ராதாகிருஷ்ணா ஊர்வலம் வரும்னு சொல்லிட்டு, அது வந்துருச்சு. நாங்களும் போய் எங்க வீட்டு வாசல்ல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பட் அதை பார்த்தோன்னே அழுதுட்டா. இப்படி ஒண்ணு நடக்கும் நான் நினைக்கவே இல்ல. பயத்துல அழுதுட்டாங்க. செம்ம கியூட்டா இருந்துச்சு பாக்க.